இலங்கை முழுவதுமே இப்போ வெயிலின் தாக்கம் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. இந்த வெயிலின் தாக்கத்தால சிறியவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் பல பிரச்சனைகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறாங்க. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் இலங்கை முழுவதுமே இருக்கக்கூடிய பல பாடசாலைகள்ல விளையாட்டு போட்டிகளும் நடைபெற்று கொண்டு வருது. இந்த விளையாட்டு போட்டிகள் நடைபெறதாலேயும் மாணவர்களின் நலன் கருதியும் அதே போல வெயிலின் எச்சரிக்கை குறித்தும் கல்வி அமைச்சு பல அறிவுறுத்தல்களை பாடசாலை நிர்வாகத்துக்கு வழங்குது. இந்த அறிவுறுத்தல்களின்படி பாடசாலை நிர்வாகம் நடந்து கொள்ளுதா என்ற விடயம் ஒரு கேள்விக்குறியாதான் இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னா, அண்மை காலத்துல புத்தள பகுதியை சேர்ந்த பாடசாலை ஒன்றுல 15 வயது மாணவன் மருதன் போட்டியின் போது உயிரிழந்திருக்கிறார். அதே போல போன வருடமும் பல மாணவர்கள் வெயிலின் உஷ்ணத்தினால நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதற்கான தகவல்களும் பதிவாகி இருக்குது. இப்படி தொடர்ந்து வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக கல்வி அமைச்சு இப்போ சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கு. அதன்படி அதில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, மாணவர்களை பயிற்சிக்காக அழைக்கும் பொழுது அதிகாலை வேளையிலோ அல்லது மாலை 4 மணிக்கு பின்னரோ தான் அவங்களை அழைக்கணும். அதே போல மாணவர்களை விளையாட்டு மைதானத்தில் அல்லது வெளிமுற்றத்தில் பயிற்சிக்காக அழைக்கும் பொழுது தங்களுக்கு போதிய அளவான நீரை அவங்க பருகிறாங்களா என்ற விடயத்தையும் ஆசிரியர்கள் நிச்சயமாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லியும் அதுல சொல்லப்பட்டிருக்கு. அதே போல கொழும்பு தேசிய மருத்துவமனையின் விளையாட்டுத்துறை சார் வைத்தியரான ருவன ஜெயசூரியவும் அதுல சில விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இலங்கையில 1000க்கும் மேற்பட்ட வைத்தியர்களுக்கு விசேட பயிற்சிகள் வழங்கப்பட்டு மாணவர்களை பரிசோதிக்கிறதுக்காக நியமிச்சிருக்கிறாங்க. ஆகவே மாணவர்கள் விளையாட்டு போட்டியில பங்கு பெற்றதுக்கு குறைந்தது 2 வாரங்களுக்கு முன்பாவது தங்களுக்கான மெடிக்கல் ரிப்போர்ட் அவங்க எடுத்துக்கொள்ளணும். குறித்த மருத்துவர்களிடம் சென்று தங்களை காட்டி தங்களுக்கான மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டிருக்குது. ஒருவேளை அவங்க தங்களோட உடலை பரிசோதனைக்கு உட்படுத்தும் பொழுது ஏதேனும் பிரச்சனைகள் அல்லது உடல்நல குறைவு ஏதும் இருக்கும் அப்படின்னு சொன்னா, குறித்த மருத்துவர்கள் அந்த குறித்த மாணவர்களை நிபுண மருத்துவர்களிடம் மேலதிக சிகிச்சைக்காக அனுப்பி அவர்களுக்கு தேவையான சிகிச்சைகளை பெற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சுற்றறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்குது. ஆகவே இனி வரக்கூடிய காலங்களிலாவது விளையாட்டுகளை பாதுகாப்பான மற்றும் ஆரோக்கியமான முறையில நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி கல்வி அமைச்சு இப்போ அறிவித்திருக்கு.